சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல் பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டி வைத்தியம். வணக்கம்ப்பா, உங்க பாட்டி பேசுறேன். இப்போ கேள்வி பதிலுக்கான பதில சொல்றேன், கேட்டுக்குங்க. தமிழ் அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு. அவருக்கு முதுகு வலிக்குது, இடுப்புக்கு கொஞ்சம் மேல ரைட் சைட்ல ஒரு பாயிண்ட்ல அடிக்கடி வலிக்குது, வலி வந்தா தாங்க முடியல அப்படிங்கிறாரு. முதுகு வலிக்குதுன்னா கொஞ்சம் இந்த எலும்பு தேய்மான பிரச்சனையா இருக்கலாம்ப்பா. எலும்புக்கு வேணுங்கிற சத்து இல்லை. அந்த இடுப்புக்கு மேல ரைட் சைட்ல ஒரு பாயிண்ட்ல வலிக்குது, வந்தா வலி தாங்க முடியலங்கிறாரு. இடுப்புக்கு மேலங்கும்போது எனக்கு எதுவும் கிட்னியில் எதுவும் பிரச்சனை இருக்குமா என்னன்னு ஒரு சந்தேகம் இருக்கு. அதை போய் செக் பண்ணிக்கங்க டாக்டர்கிட்ட போய். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வாய்வு தொந்தரவாகத்தான் இருக்கும். வாய்வு தொந்தரவு இதுக்கு நான் பூண்டு பால் இதெல்லாம் போட்டிருக்கேன்ப்பா. பெருங்காயம் உருண்டை பண்ணி போட்டிருக்கேன். பூண்டு பால் டெய்லி நைட்டு சாப்பிட்டாலும் சரி, இல்லை அந்த பெருங்காயத்தைய ஒரு உருண்டையை போட்டு தண்ணியை குடிச்சிருங்க படுக்க போகும்போது, அப்படி செய்யுங்க. நான் யூடியூப்பில் போட்டிருக்கேன். அதை பற்றி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அந்த வாய்வு தொந்தரவு வந்தால் சரியாக போயிடும். அந்த முதுகு வலி அப்படிங்கிறீங்க, அது வாயுனாலே இருக்கும், கால்சியம் பற்றாக்குறையினால இருக்கும். நீங்கள் அடிக்கடி முருங்கைக்காய் சேர்த்துக்கோங்கப்பா. அமீன் பீர் அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு. அவருக்கு தலை பாரம், தலைவலி, பாடி பெயின், இதுக்கு ஈஸியாக ஒரு ட்ரீட்மெண்ட் சொல்லுங்கன்னு கேட்டிருக்காரு. தலைவலி, தலை பாரம்னா மண்டையில் நீர் கோர்த்துருச்சு, சைனஸ் ப்ராப்ளம். அதுக்கு நீங்கள் ஆவி பிடிக்கணும்ப்பா. டெய்லி ஆவி பிடிங்க. ஒரு 2-3 நாளைக்கு பிடிச்சா சரியா வரும். அப்புறம் ஆவி பிடிச்சதோட விடாம ஒரு சாயந்தர நேரத்தில் சாயந்தர நேரம் தான் ஆவி பிடிக்கணும், காலையில பிடிக்கணும். நீங்க சாயந்தர நேரமே பிடிச்சிட்டு முகத்தை வெண்ணி வச்சு நல்லா கழுவிட்டு, சித்தா மருந்து கடையில நாட்டு மருந்து கடையில இது விற்கும், நீர்க்கோவை மாத்திரைன்னு சொல்லி, அதை வாங்கிட்டு சின்ன சின்ன உருண்டையா இருக்கும். அது 2 மாத்திரை எடுத்து நல்லா நசுக்கி கொஞ்சம் ஒரு 2 சிட்டியை அரிசி மாவோ இல்லை ராகி மாவோ போட்டு கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி கலக்கி ஒரு கரண்டியில் போட்டு கலக்கி அடுப்பில் வச்சு கிண்டுனீங்கன்னா, ஒரு கரண்டிக்கு 50 ஸ்பூனோ வச்சு கிண்டிங்கன்னா கூழ் மாதிரி வரும். அதை எடுத்து கண்ணை மட்டும் விட்டுட்டு நெத்தி, கண்ணம், இந்த நாடி எல்லாம் போட்டு அப்பிடணும். மிச்சம் வச்சு கீழேலாம் ஊற்றிடாதீங்க. நல்லா பூரா திரும்ப 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 தேய்ச்சி அப்பிட்டு மிச்சம் இருந்தால் இந்த இப்படி தொண்டை இதில் கூட தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சிட்டு ஆற விட்டு படுத்துருங்க. சிறுன்னு பிடிச்சி நீரெல்லாம் இழுத்துரும். காலையில் சுடுதண்ணி வச்சு மூஞ்சியை வடன்னு பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்கும். சுடுதண்ணி வச்சு கழுவிடுங்க, உங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கும். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. டாக்டர் சோமுங்கிறவர் கேட்டிருக்காருப்பா. நெய் எக்கு சாப்பிட்டா, நெய் அப்புறம் எக்கு அது சாப்பிட்டா அன்னைக்கு முழுவதும் வயிறு வலிக்குதான். அதுக்கு என்ன செய்யணும்னு கேட்குறாங்க. நெய் சாப்பிட்டாலாம் வயிறு வலிக்காதுப்பா. நெய்யை எப்பவும் ஒரு ஸ்பூன் இப்படி அளவா ஊற்றி சாப்பிட்டோம்னா வயிறு வலிக்காது. எக்கு சாப்பிட்டா வயிறு வலிக்குதுங்கிறீங்க, ரைட்டு. எக்கு சாப்பிட்றோன்னா நீங்கள் எப்படி சாப்பிடணும்னா அதில் மிளகு, சீரகத்தூளை நல்லா ஜாஸ்தியாக போட்டு சாப்பிட்டீங்கன்னா வயிறு வலிக்காது. அது நல்ல செரிமானம் ஆயிரும், கேஸ் பிரச்சனை வராது. நீங்கள் அதை சாப்பிடாம சும்மா வெண்ணி முட்டையாக கூட போட்டு வேக வச்சு அவிச்ச முட்டை சாப்பிட்டா கூட உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வரும். நீங்கள் நல்லா மிளகு சீரகத்தை போட்டு ஆம்லெட் போட்டோ இல்லை கிண்டியோ அப்படி சாப்பிடுங்க, உங்களுக்கு அந்த வயிறு வலிக்காது. அன்னைக்கு சாப்பிட்ற அன்னைக்கு மற்ற உணவுகளை கொஞ்சம் குறைச்சி சாப்பிடுங்க. தண்ணி நல்லா அடிக்கடி குடிங்க, நல்லா ஜீரணமாயிரும், வயிறு வலிக்காது. சபீரா சொல்லியிருக்காங்க, நீங்க பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு அந்த எனக்கு அவார்டு கிடைச்சிருக்குல, அதை பத்தி சொல்லியிருக்காங்க. நான் எங்கேயும் போய் வாங்கலப்பா, அவங்களே கொண்டு கொடுத்தாங்க. யூஎஸ் கொரியர்ல இருந்து வீட்டில் கொடுத்துட்டாங்க. நான் போய் வாங்கல. அதான் உங்ககிட்ட காட்டினேன், இப்படி பிடிச்சி காட்டினேன்ல, அதுதான். நான் எங்கேயும் போகல. பாலமுருகன் கேட்டிருக்காரு. சகல நோய் பொடிய சாப்பாட்டுக்கு அப்புறம் நீங்க சாப்பிட சொன்னீங்க, ஏன் சாப்பாட்டு கூட கலந்து சாப்பிடலாமான்னு கேட்கிறாரு. சாப்பாட்டு கூட கலந்து சாப்பிடக்கூடாதுப்பா. நீங்க சாப்பிட்ட பிறகு படுக்க போகும்போது ஒரு ஸ்பூனை போட்டு வெந்நியை ஊற்றி குடிச்சிட்டு படுத்துடணும்ப்பா. சதீஷ்குமார் சொல்லியிருக்காங்கப்பா. அவங்க விரல்லாம் கருப்பா இருக்காமா. டாக்டர்கிட்ட காட்டா இந்த நெய்யில ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன் ஆகி போச்சு, அதனாலதான் இதெல்லாம் கருப்பா இருக்குன்னு சொல்றாங்க அப்படின்னு டாக்டர் சொல்றாங்களாமா. வாஸ்தவம் தான்ப்பா. இந்த இதுல ஃபங்கஸ்னா ஏதாவது தூசி அழுக்கு இருந்து நம்ம அதை வச்சு ஏதாவது பின்படி குத்தி அதுக்குள்ள போய் இந்த கிருமி எல்லாம் போறதுனால
அந்த இடத்துல ஒரு மாதிரி கருப்பா ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்க வந்து இந்த மருதாணி, மஞ்சள், அதுல வந்து மருதாணி பொடி வச்சுக்கோங்க, மஞ்சள் வச்சுக்கோங்க, கொஞ்சம் அதில் லெமனை புழிஞ்சு வச்சு அதை டெய்லி அந்த கருப்பா இருக்க பக்கம் எல்லாம் வச்சுட்டு வாங்க. ஒரு வாரம் 10 நாள் வச்சுட்டு கை சிவப்பா தான் இருக்கும். என்ன பண்றது, மருந்து அதெல்லாம் அந்த பங்கஸை வந்து தீர்க்கக்கூடியது. நீங்க டெய்லி அதை வச்சுட்டு வாங்க. கை சிவப்பா தான் இருக்கும். கொஞ்ச நாள் கழிச்சு அது மாறிக்கிறோம், அந்த பங்கஸ் மாறும் உங்களுக்கு. ஜெயவேல் கேட்டிருக்காங்க, மாதம் பீரியட்ஸ் வர்றதுக்கு என்ன செய்யறதுன்னு கேட்டிருக்காங்க. அது நம்ம உணவு பழக்கத்துலதான்ப்பா இருக்கு. நம்ம ஒன்றும் செய்யவே முடியாது. நம்ம வந்து உணவு கரெக்டா நீங்க சாப்பிட்டு வாங்க. பேலன்ஸ் டயட் சாப்பிடுங்க. வாரத்துக்கு 2 நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிங்க. அப்புறம் இதுக்கு வந்து எண்ணெய் இது கருப்பு எல்லாம் வறுத்து வச்சுக்கிட்டு லேசா மிக்சியில போட்டு ஓட்டி வச்சுக்கிட்டு அதே உங்களுக்கு இனிப்புக்கு தகுந்தான பனை வெள்ளத்தை நுணுக்கி வச்சுட்டு 2யும் கலந்து வச்சுட்டு அதை சாப்பிடுங்க. பப்பாளி பழம் அடிக்கடி உணவுல சேர்த்துக்கோங்க, சும்மா சாப்பிடுங்க. அப்புறம் இந்த அன்னாசி பழம் சேர்த்துக்கோங்க. இப்படியெல்லாம் நீங்க சேர்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு மாதவிடாய் கரெக்டா இருக்கும். நான் ஒரு யூடியூப்ல ஒரு வீடியோ போட்டிருக்கேன், மாதவிடாய் வர்றதுக்கு 2-3 நாளைக்கு முதல்ல குடிக்க சொல்லி. அந்த இதையும் நீங்க பார்த்து குடிச்சுக்கோங்க. அந்த மாதவிடாய் ஒழுங்கா வர்றதுக்காக வேண்டி நான் போட்டிருக்கேன் ஒரு பானம், அதாவது நீங்க போட்டுக்கோங்க, குடிச்சுக்கோங்க, வந்துடும். சுபா கேட்டிருக்காங்க, அவங்க பையனுக்கு 3.5 வயசு ஆகுதான். என்ன கொடுத்தாலும் அவனுக்கு மென்னு சாப்பிட தெரியல, அப்படியே கடக்குன்னு முழுங்கிறான். அவனுக்கு சாப்பிடவே தெரியலையே, என்ன பண்றதுன்னு கேக்குறாங்க. மென்னு சாப்பிட தெரியலையா, என்ன பண்றதுன்னு கேக்குறாங்க. அவனுக்கு நீங்க தான் இப்ப பழக்கணும். வாயை மூடிக்கணும் தம்பி, வாயை திறந்து சாப்பிடக்கூடாதுன்னு கொஞ்சம் வாயில வச்சுட்டு வாயை மூடி நீங்களுமே அவனுக்கு ஊட்டி விட்டுட்டு நீங்களும் வாயில போட்டு வாயை மூடிக்கணும். 2 பேரும் வாயை மூடிக்கிட்டே மெல்ல சொல்லணும். இப்படினோம்னா அவன் முழுங்க மாட்டான். முழுங்க முடியாது, வாயை மூடிக்கிட்டோம்னா முழுங்கவே முடியாது. வாயை திறந்து கபக்கு இப்படி மென்னாதான் கடக்கும் உள்ள போகும். வாயை மூடிக்கிட்டு 2 பக்கமும் மாவா அரைச்சிட்டு முழுங்கணும். இந்த பார் அம்மா வைக்கிறேன் பார் அப்படின்னு அம்மாவுக்கு ஒரு வாய் பையனுக்கு ஒரு வாய் வச்சுக்கிட்டு வாயை மூடு அப்படின்ட்டு இவங்களும் வாயை மூடிக்கிட்டு 2 பேரும் வாயை மூடி மென்னுக்கிட்டு அதை பார்த்து அவன் பழகிடுவேன். வாயை மூடி மென்னி சாப்பிட்ற பழக்கம் வரும். அவனுக்கு நல்லா ஜீரணமாகும், நல்லா இருப்பான். அதுக்காக வேண்டி நீங்க அதை இப்படி பழக்கிக்கங்க. ஜெய நிர்மலா கேட்டிருக்காங்க, பூண்டு பொடியில பூண்டு தோல் உரிக்க வேண்டாமா, பெருங்காயம் போட வேண்டாமான்னு கேட்டிருக்காங்க. பூண்டு பொடியிலப்பா பூண்டு தோலை உரிச்சோம்னா வெறும் பூண்டா போட்டோம்னு வச்சுக்க, தோலை உரிச்சிட்டு அது ஒரு மாதிரி நசன்னு வரும். தோலோட போடும் போதே ஒரு கிறிஸ்பி கிடைக்கும். அதனால பரவாயில்ல, நம்ம அப்படி போடலாம். பூண்டே வாயு சம்பந்தத்துக்கு நல்லது, அதுல பெருங்காயம் தேவைப்படாது, அதனால நான் பெருங்காயம் போடல. நர்கீஸ் பானு கேட்டிருக்காங்க, குளியல் பொடி போட்டால் கழுத்தில் உள்ள கருமை நிறம் மாறுமான்னு கேட்டிருக்காங்க. மாறும்பா, இருந்தாலும் கழுத்துல கருப்பு படியணும் அப்படின்னா அவங்களுக்கு இன்சுலின் ஜாஸ்தி சுரக்குது, அடுத்து உங்களுக்கு சுகரு ஆரம்பமா போகுதுங்கிற அர்த்தமா கூட இருக்கலாம். அதுக்கு நீங்க டாக்டர் டெஸ்ட் பண்ணி அது என்ன ஏதுன்னு அதை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. நீங்க அதுக்கு அது ஒண்ணும் இல்லை அப்படின்னா இந்த குளியல் பொடிய இது பண்ணி ரோஸ் வாட்டர் இருக்குல்ல அதுல கலந்து பூசிடுங்க. குளிக்க போறதுக்கு போது 1/2 மணி நேரத்துக்கு கழுத்து இதெல்லாம் பூசிக்கங்க. பூசிட்டு அப்புறம் போய் நீங்க குளிங்க, சரியா வரும். கொஞ்ச நாள்ல படிப்படியா மாறிடும். என்ன போறேன்னு கேட்டிருக்காங்க. நானும் மதுரை தான், நீங்க எங்க இருக்கீங்கன்னு கேட்டிருக்காங்க. நான் இப்ப மதுரையில் இல்லப்பா, இப்ப சென்னையில தான் இருக்கேன். காயு கேட்டிருக்காங்க, மகனுக்கு 6 வயசு, சளி இருமல் அப்புறம் காய்ச்சல் இருக்கு, தேங்காய் பால் கொடுக்கலாமான்னு கேட்டிருக்காங்க. சளி இருமல் காய்ச்சல் இருக்கு. காய்ச்சல் இருக்கும்போது எந்த ஹெவி ஃபுட்டும் கொடுக்க கூடாது. கொடுத்தா அது வயிறு சேராம போயிடும். அந்த நேரம் காய்ச்சல் நேரம் எதுவுமே கொடுக்க கூடாது. வயிற்றுக்கு ரெஸ்ட் கொடுக்கணும். லைட்டா கஞ்சி கொடுக்கலாம். வறுத்த அரிசியை வறுத்து அதை குருணையா பண்ணி கஞ்சியா வச்சு கஞ்சி தான் கொடுக்கணும். நம்ம இறைப்பைக்கு டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது. தேங்காய் பால்லாம் ரொம்ப சத்தானது, அதெல்லாம் அப்ப கொடுக்க கூடாது. ஜுரத்தை சரி பண்ணணும். அவன் அந்த குழந்தை சாப்பிடணும்னு பசிக்கும் கேட்கறப்பதான் ஜுரம் விட்டாதான் அவனுக்கு பசிக்கும். அப்படி கேட்கறப்ப மட்டும் இங்க ஜுரம் விட்ட பிறகு பசிக்கும், அப்ப நம்ம தேங்காய் பால் கொடுக்கலாம். சளி இருமல் அப்புறம் சரி பண்ணிக்கலாம். காய்ச்சலை சரி பண்ணுங்க. தண்ணி ஆகாரம் கொடுத்து அவனை ரெஸ்ட் எடுக்க வச்சு, அந்த காய்ச்சலா இருக்க நேரம் ஸ்கூலுக்கு அனுப்பாதீங்க. வீட்டுல ரெஸ்டா இருக்க வச்சு காய்ச்சல் சுத்தமா சரியான பிறகு நம்ம சளிக்கு தேங்காய் பால் கொடுத்துக்கலாம், சரியா போயிடும். பாலசுப்ரமணி கேட்டிருக்காரு,
நான் குழம்பு பொடி போட்டு காட்டியிருக்கேன். அந்த குழம்பு பொடி போட்டு சிக்கன் மட்டன் குழம்பு வைக்கலாம். அதில் தேங்காய் சேர்க்கலாமா? சிக்கன் மட்டன் குழம்புல தேங்காய் சேர்க்கலாமா? தேங்காய் கூட என்னன்னா சேர்க்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காரு. தேங்காய் கூடப்பா வெங்காயத்தை வதக்கி அதில் சோம்பு, கசகசா, கருவேப்பிலை, 2 மிளகு எல்லாம் போட்டு வதக்கி நீங்கள் சிக்கன் குழம்புலையும் சேர்க்கலாம், மட்டன் குழம்புலையும் சேர்க்கலாம். சிக்கன் குழம்புல மிளகு கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துக்கலாம். ஏன்னா சிக்கன் குழம்புல மிளகு சேர்த்தாதான் நல்லது, நல்லாவும் இருக்கும். இதை விட நீங்கள் நான் மட்டன் குழம்பு வச்சு ஒரு தடவை காட்டியிருக்கேன், மட்டனும் முருங்கைக்காயும் போட்டு. அந்த குழம்பை நீங்கள் பார்த்து நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு புரியும் எப்படி மட்டன் குழம்புல எவ்வளோ தேங்காய் சேர்க்கறது என்னன்னு. இப்போ நான் சொல்கிறத விட நீங்கள் அதை பாருங்கள். மட்டன் குழம்பு வச்சுருக்கேன், அதை பாருங்கள் யூடியூப்பில். அஜீஸ் கதீஜா அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க. 5 வருஷமா குழந்தை இல்லை, நான் டாக்டர்கிட்ட எல்லாம் போய் கேட்டுட்டேன், ஒன்றுமே எனக்கு கேட்கல, ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. பரவாயில்லப்பா, 5 வருஷம் தானே ஆகுது, கட்டாய குழந்தை இல்லைன்னு யாருக்குமே இல்லை. நீங்கள் நல்லா சாப்பாட்டு முறையிலே சரி பண்ணிக்கலாம். உணவே மருந்துங்கிறாங்கல்ல, அந்த மாதிரி உணவே மருந்து. நீங்கள் பேலன்ஸ் டயட் சாப்பிடுங்க. வாழைப்பூ துவர்ப்புத்தன்மை உடையது. நீங்களும் உங்கள் கணவரும் 2 பேரும் வாழைப்பூவை அடிக்கடி சேர்த்துக்கோங்க. வாழைப்பூ துவர்ப்பு போகணுங்கிறதுக்காக இந்த மோர் இதெல்லாம் ஊற்றி கசக்கி புளிஞ்சு இந்த சாரெல்லாம் வேஸ்ட் ஆக்கிட்டு அப்படி செய்யக்கூடாது. துவர்ப்பு சுவையோட சும்மா ஒரு தடவை தண்ணியில் அரைச்சிட்டு நீங்கள் துவர்ப்பு சுவையோட அடிக்கடி முடிஞ்ச அளவு சாப்பிடுங்க. அப்புறம் கருப்பு எள்ளு, பனை வெல்லம் இதெல்லாம் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு பீரியட்ஸ் கரெக்டாக வந்துடும். கரெக்டாக பீரியட்ஸ் வந்தாலே உங்களுக்கு கர்ப்பணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி உங்களுக்கு நீர் கட்டி ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா கலர்ச்சிக்காய் கடையில், நாட்டு மருந்து கடையில் ஒரு 50 கலர்ச்சிக்காய் வாங்கி அந்த ஒரு நாளைக்கு ஒரு கலர்ச்சிக்காய் எடுத்து தட்டி உள்ள பருப்பு இருக்கும், அந்த பருப்பை எடுத்து அதுவும் 5 மிளகு சேர்த்து இடித்து வாயில் போட்டு காலையில் வெறும் வயிற்றுல மோரை ஊற்றி முழுங்கிருங்க. முழுங்கிட்டிங்கன்னா 48 நாள் குடிக்கலாம். அப்படி குடிச்சிருங்க, விடாமல் குடிங்க, அது நல்லா கேட்கும். ஆம்பளை பிள்ளைய இந்த அருகம்புல் பொடி நீங்களே ரெடி பண்ணிக்கிட்டாலும் சரி, இல்லை கடையில் நாட்டு மருந்து கடையில் வாங்கிட்டாலும் சரி, டெய்லி காலையில் 1 டீஸ்பூன் குடிங்க. இப்படியெல்லாம் இருங்க. அப்புறம் ஆம்பளை பிள்ளைய இந்த முருங்கை விதை நாட்டு மருந்து கடையில் இருக்கும், டெய்லி ஒரு 10 விதை நெய்யில் வதக்கி சாப்பிடுங்க. இப்படியெல்லாம் இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு குழந்தை பிறந்திருப்பா. குழந்தை இல்லைன்னா கவலைப்படாதீங்க, கட்டாயம் பிறக்கும். நீங்கள் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். வாரத்துக்கு 2 பேருமே வாரத்துக்கு 2 நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிங்க. நல்ல இயற்கை உணவாக சாப்பிடுங்க. வெளி சாப்பாடு சாப்பிட்றாதீங்க. காய்கறி எல்லாம் நல்லா ஒரு நேரம் இயற்கை உணவு சாப்பிடுங்க. கட்டாயம் உங்களுக்கு குழந்தை இருக்கும். இப்போ நிறைய பேர்ப்பா நான் அவங்க கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்கிறதுலன்னு கேட்குறாங்க. சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். நான் அதுக்குன்னு சொல்லி பார்வையாளர்கள் கேள்வி பதில் நான் போட்டிருக்கேன். அதை பார்த்துக்கோங்கப்பா. அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் வரிசையாக கேள்வி பதில் போட்டுக்கிட்டே இருக்கேன். அதில் போட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்ட கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்லிடுறேன்ப்பா. அதை கட்டாயம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல்லு பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டி வைத்தியம்.